வணக்கம். நான் ஹானரபிள் மெசேஜ். ஒரு சட்டம் என்பது ஒரு புத்தகமாக இருப்பதை விட, சாமானிய மக்களிடம் சென்றடைவது, அதற்கு உயிர் அளிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். எளிய முறையில் அதை அனைவருக்கும் கொண்டு வணக்கம். சேர்ப்போம். இன்னைக்கு நாம வெறும் ஒரு சட்ட புத்தகத்தை பற்றி மட்டும் பேச போறதில்ல. சொல்லப்போனா இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கான ஒரு சர்வைவல் கைடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகளை தான் இன்னைக்கு அலச போறோம். சரி வாங்க, இதுக்குள்ள ஆழமா போகலாம். இன்னைக்கு நாம முக்கியமா 4 தூண்களை பத்தி பார்க்க போறோம். 1 சமத்துவ உரிமை, 2 சுதந்திர உரிமை, 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்புறம் 4வது தனி மனித சுதந்திரம். முதல்ல சமத்துவ உரிமை. இது நம்ம அரசியலமைப்புல விதி 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு. அதாவது இந்திய குடிமக்கள் அனைவருமே சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கறத இது ஆணித்தரமா சொல்லுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். சாதி, மதம், இனம், பால் அல்லது பிறப்பிடம் இது எதை கொண்டும் யாரையும் நம்ம பாகுபடுத்தி பார்க்க கூடாது. உணவகங்கள், பொது பூங்காக்கள், கிணறுகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்த எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. அதே நேரத்துல ஒருத்தர் குறிப்பிட்ட பிரிவைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு சிறப்பு சலுகையும் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. இதுல விதி 17 மிக மிக முக்கியமானது. தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு சட்டம் ரொம்ப கடுமையா சொல்லுது. சமூகத்துல யாரையாவது தாழ்வா நடத்துறதோ இல்ல அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ வெறும் தப்பு மட்டும் இல்லங்க, அது சட்டப்படி மிக கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம். மனித மாண்பு குறைக்கும் எதையுமே நாம அனுமதிக்க கூடாது. சரி, சமத்துவத்தை பத்தி பார்த்தோம். ஆனா உங்களுக்கான சுதந்திரங்கள் சரியா என்னென்னன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் நம்ம 2வது தூண், சுதந்திர உரிமை. விதி 19க்கு கீழ குடிமக்களுக்கு 6 வகையான முக்கியமான சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணியமான முறையில நம்ம கருத்துக்களை தாராளமா வெளிப்படுத்தலாம், அமைதியான முறையில சங்கங்களை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்குள்ள நீங்க எங்க வேணாலும் சுதந்திரமா பயணிக்கலாம், எந்த பகுதியில வேணாலும் வசிக்கலாம், எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். எப்படிப்பட்ட சுதந்திரம் பாருங்க. ஆனா ஒரு நிமிஷம், நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நாம என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது. இதுக்கும் சில கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. நம்ம பேச்சு நாட்டு பாதுகாப்புக்கோ பொது அமைதிக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு செய்யக்கூடாது. முக்கியமா ஆயுதங்களோட எந்த ஒரு கூட்டமாவும் நாம கூடவே கூடாது. இதெல்லாம் நாம கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது 3வது உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. விதி 23 மற்றும் 24 எளிய மக்களை பாதுகாக்கிற மிக முக்கியமான அரண் இதுதான். இதுல பொருளாதார பாதுகாப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை வாங்கினா அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை எந்த குறையும் இல்லாம முறையா வழங்கிடணும். இது அடிப்படை உரிமை. அதை விட்டுட்டு யாரையாவது கட்டாயப்படுத்தி வேலைக்கு அமர்த்துறது, அதாவது ஃபோர்ஸ்ட் லேபர் முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம பார்க்க போற இந்த எண் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகளிலோ இல்ல எந்த ஒரு ஆபத்தான வேலைகளிலோ ஈடுபடுத்தவே கூடாதுன்னு விதி 24 ஆணித்தரமா சொல்லுது. இத நாம எல்லாரும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது ஜாமீனில் கூட வெளிவர முடியாத ஒரு மாபெரும் குற்றம். இதுல சட்டப்படி எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. சரி, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த யாராவது திடீர்னு கைது செய்யப்படுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த பதற்றமான சூழ்நிலையில உங்களுக்கான உரிமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் நம்ம இறுதிப் பகுதி, தனி மனித சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு. விதி 21 ஒவ்வொரு மனிதனோட வாழ்வையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய அரணாக செயல்படுது. சட்டப்படி ஒரு நபர் கைது செய்யப்பட்டால், என்னை ஏன் கைது செய்றீங்க அப்படின்னு காரணத்தை கேட்க அவருக்கு முழு உரிமை இருக்கு. அதேபோல சரியான சட்ட நடைமுறைகள் இல்லாம எந்த ஒரு அதிகாரியும் ஒரு தனிநபரோட வாழ்வுரிமைய பறிக்கவோ இல்ல அவங்கள சிறையில அடைக்கவோவே முடியாது. இது நமக்கு சட்டம் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. இந்த விஷயத்த இன்னும் சிறப்பா விளக்குற எண் தான் 24. அதாவது கைது செய்யப்பட்ட எந்த ஒரு நபரையும் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமா ஒரு மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தியே ஆகணும். சட்டவிரோதமான காவல்களை தடுக்கும் மிகப்பெரிய கவசம் இதுதாங்க. இப்போ உங்க உரிமைகள் என்னன்னு தெளிவா பார்த்தோம். இந்த சட்ட விதிகள்லாம் ஏதோ புத்தகத்துல இருக்கிற வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ற தெளிவான வரைபடம். இப்போ உங்க அரசியலமைப்பு எல்லைகள் என்னென்ன, உங்க உரிமைகள் என்னென்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி,
உங்க அன்றாட வாழ்வுல இந்த உரிமைகளை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? ஏன்னா உரிமைகளை தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியமோ அது சரியா நிலைநாட்டுறதும் அவ்ளோ முக்கியம். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.